புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப அலை வீசும் நிலையில் மேற்கு வங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் திலகவதி. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ற மாதிரி இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கான வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. மே மாசமே இன்னும் வரல, இன்னும் கத்திரியே தொடங்கல, ஆனா அதுக்குள்ள எல்லோ அலர்ட்டா, வெப்ப அலையா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அந்த செய்தியை பார்க்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்தியாவினுடைய 7 மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை, ஒடிஷா மாநிலத்துக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை, மேற்கு வங்கத்துக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட்டை இங்க விடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் பச்சை வண்ணத்துல இருந்தா அலர்ட் எதுவும் இல்லை, நார்மலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மஞ்சள்னா நம்ம அதை கவனமா பார்க்கணும். ஆரஞ்சு அப்படின்னா அது ஒரு அலர்ட், அது ஒரு எச்சரிக்கை மணின்னு அர்த்தம். ரெட் அலர்ட் அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்ம உடனடியா எடுக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். சரி, நம்ம கதைக்கு வருவோம். தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்திருக்காங்க வெப்ப அலைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் நிறத்துல அதை மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் தருமபுரி, ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கரூர், ராணிப்பேட்டை, வேலூர் இது போன்ற 15 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பொதுவாகவே காலையில 10 மணில இருந்து 4 மணி, மாலை 4 மணி வரை இருக்கக்கூடிய அந்த உச்சி வெயில யாரும் வெளியில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்ப அலை காலங்கள்ல சின்ன குழந்தைகளாகட்டும், உடல் உபாதைகள் இருக்கிறவங்க, பெரியவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், ஏன் யாரா இருந்தாலுமே ரொம்ப அதிமுக்கிய காரணங்கள் தவிர வேற வெளியில போக வேண்டாம் காலை 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல உடலை குளுமைப்படுத்தும் வகையில நிறைய தண்ணீர் குடிக்கிறது, மோர், இளநீர் போன்ற விஷயங்களை குடிச்சு உடலை குளுமையா வச்சுக்கிறதையும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா கவனிச்சுக்கணும். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக வரும். வெப்ப அலை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெரியவங்களுக்கு அதிகமா ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற அச்சுறுத்தலும் இருக்கு. பார்த்து கவனமா பத்திரமா இருந்துக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களும் இந்த வெப்ப அலை தொடரும் அப்படின்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.